இந்தியா முழுக்க 5 வருஷத்துக்கு 80 கோடி மக்களுக்கு இலவசமான உணவு தானியம். எல்லை பகுதியில 75 வருஷமா மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு மின்சாரம். உலகத்திலேயே உயரமான அப்படின்னு பல விஷயங்கள். இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கும் பாலத்துல இருந்து எவ்வளவு புதுமையான விஷயங்கள். ஒமர் அப்துல்லா சொல்றார், பிஜேபியை கழுவி கழுவி ஊத்தக்கூடிய ஒமர் அப்துல்லா சொல்றாரு, எவ்வளவு குரோத் இங்க கொண்டு வந்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. அவர் உட்பட சொல்றாரு, யாரு பிரதமர் முன்னிலையில அவருக்கு பயமோ இதுவோ தெரியல, அவருடைய ஆட்சி நடக்குதுங்க. புரியுங்களா? அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் நப்பாசில இருந்து வரக்கூடிய ஆளுகள். அவர் இடத்துல ஜம்மு காஷ்மீருக்கு அவ்வளவு செஞ்சிருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பஹல்காம் அட்டாக்கு பிறகு ஒரு செய்தி வந்து நாங்க போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் இழப்பு. குதிரையில வந்து இந்த ஆட்டை கூட்டு போயிரும். 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு மாசத்துக்கு 60 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் அங்க ஓடிட்டு இருந்துச்சு பாத்துங்க. எப்ப இந்த ஜம்மு காஷ்மீர் 370க்கு பிறகு இந்திய வரலாற்றுல கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள், அயோத்தி பிரச்சனையில இருந்து 370ல இருந்து அத்தனைக்குமான தீர்வை கொண்டு வந்து நிற்கிறது இந்த அரசு. இதற்கு முன்னாடிலாம் வந்து தொடாத அந்த பக்கம் போகாத சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு போரையும் நடத்தி காட்டி வெற்றிகரமா. சோ ஒரு விஷயம் இந்த 360 டிகிரிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏதோ மக்கள் நல திட்டம் பண்ணாங்க, இஸ்ரோல ராக்கெட் ஏவுனாங்க, இந்த பக்கம் போர் பண்ணாங்க, எதுலையுமே பாக்கி வைக்கல. சர்வதேச அளவுல நம்ம போய் நின்று அவ்வளவு அடிச்சோம். அந்த அடிச்சாடின கேமுக்கு வந்து சாட்சி எதிர்க்கட்சி எம்பி.